ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேபி சினிமா ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சமீபத்தில் வெளிவந்த அறிமுக இயக்குனர் விநாயக் வைத்தியநாதன் அவர் எடுத்த ரோமியோ அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா நம்ம விஜய் ஆண்டனி தான். அவரே இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, எடிட்டிங் எல்லாமே அவர் தான். அவருடைய நடிப்பில் வந்திருக்கிற இந்த ரோமியோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துடைய கடனை அடைக்கிறதுக்காகவும் லைஃப்பில் செட்டில் ஆகணுங்கிறதுக்காகவும் வெளிநாட்டில் மலேசியாவில் வேலை பார்த்து பணம் சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் பல வருஷம் வெளிநாட்டிலே இருந்து 35 வயசு வரைக்கும் வெளிநாட்டிலே வேலை பார்த்து பணம் சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வராரு. அப்படி செட்டில் ஆகும்போது அவருக்கு வீட்டில் பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்க. ஆனால் அவருடைய ஆசை என்னென்னா, நான் என்னுடைய இளமை காலத்தை பணம் சம்பாதிக்கிறதும் ஃபாரின்லேயே செலவழிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் கல்யாணம் பண்ணாலும் கூட அந்த பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்பட்றாரு. அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிகிட்டே லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்கிறாங்க. அதன்படி ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கடைசியில் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பண்ணிவிட்டு அவங்கள லவ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாரு. இப்படி இருக்க அந்த பொண்ணுக்கோ பார்த்திங்கன்னா, ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு லட்சியம் இருக்குது. சினிமாவில் நடிகை ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தை வீட்டுக்கு தெரியாமலே சினிமாவில் நடிகையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில சூழல் காரணமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த கல்யாணத்து மேலே விருப்பமே இல்லாமல் விஜய் ஆண்டனி மேலே ஒரு வெறுப்போடையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் தன் மனைவியோட அன்பை பெறுறதுக்காக விஜய் ஆண்டனி என்ன முயற்சி எடுத்தார்? அவர் லவ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு அவருடைய காதல் நிறைவேறிச்சா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவருடைய காதல் நிறைவேறிச்சா? இல்லை அந்த பொண்ணோட லட்சியம் தான் நிறைவேறிச்சா? இவங்களுக்குள்ளே என்ன அடுத்தடுத்து நடந்துச்சு அப்படிங்கிற கதையை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாகவும் எமோஷ்னலாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ரோமியோ படத்தோட கதை. இந்த படம் பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனியே நடிச்சிருக்காரு. அவரே இந்த படத்தில் விஜய் ஆண்டனியை ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்வல் பிளாட்டே ஆனாலும் எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. அதனுடைய பல இடங்களில் இதனுடைய காமெடி சீனும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எமோஷனும் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தினுடைய நெரேஷன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லணும்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த ஹீரோயினை விஜய் ஆண்டனி கூட சேராமல் பார்த்துக்கக்கூடிய அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸினுடைய காமெடி சீனாக இருக்கட்டும், சாராவுடைய ஆக்டிங்கும் படம் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. யூஸ்வலாக விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காது. அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்டிலாக தான் நடிப்பார். ஆல்மோஸ்ட் எல்லா சீன்லேயும் ஒரே சேம் ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய அவர். இந்த படத்தில் அவருடைய ஆக்டிங் இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருந்துச்சு. ஏன்னா இவர் இந்த படத்தில் ஒரு ஹம்பிள் கேரக்டராக நடிக்கிறாரு. அதனால் இந்த கேரக்டருக்கு அவர் ரொம்ப கச்சிதமாக பொருந்திருந்தார். குறிப்பாக மனைவியை ஒன் சைடாக லவ் பண்ணுற சீனாக இருக்கட்டும், பல சீன்களை வழியிற ஒய்ஃபை கரெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி தோற்று போகிற அந்த எமோஷனல் சீனாக இருக்கட்டும், பல இடங்களில் அவருடைய ஆக்டிங் இந்த படத்தில் பழைய படங்களை விட இந்த படத்தில் அவருடைய ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. விஜய் ஆண்டனி இந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டாகவே மேட்ச் ஆகிருந்தார். வழக்கமான விஜய் ஆண்டனி ஆக்டிங்லேருந்து இந்த படம் ஒரு படி மேலேயே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். பெரும்பாலும் எந்த சீனுக்கும் பெருசாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்காத விஜய் ஆண்டனியோட பேசிக் ஆக்டிங் இந்த கேரக்டருக்கு அவருக்கு ரொம்ப கரெக்டாகவே மேட்ச் ஆகிருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட கதைக்கு இந்த மாதிரி கேரக்டர் தான் மேட்ச் ஆகும். ஏன்னா இவர் ஒரு லவ் பண்ண தெரியாத ஒரு ஹீரோவாக இருக்கிறாரு. அதனால் அவருடைய ஆக்டிங் இப்படி தான் இருக்கும். அது விஜய் ஆண்டனிக்கிட்ட இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். அவருடைய மனைவி கிட்ட வலிகிற சீனாக இருக்கட்டும், ஒன் சைடு லவ் பண்ணுறதா இருக்கட்டும், தனிமையில் ஃபோன் எடுத்துகிட்டு அவங்களுக்கே தெரியாமல் ஃபோன் பண்ணுற சீனாக இருக்கட்டும், எல்லாமே அவர் ரசிக்கும்படியாக பண்ணியிருந்தார். ஓவரால் விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவருடைய ஃபேஸ் ஆக்ட் பண்ணுற அளவுக்கு பாடி பெரும்பாலும் ஆக்ட் பண்ணாது. அதுவும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவருடைய ஆக்டிங் உண்மையாலுமே சினிமாவில் ஒரு நடிகர் லிஸ்ட்டில் அவரும் வந்துடுவார். பல காட்சிகளும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. குறிப்பாக அந்த யோகி பாபு, விடிவி கணேசனுடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுடைய காமெடி பல இடங்களில் சிரிப்பை வர வச்சுது. சாராவுடைய காமெடியும் படத்தில் நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இந்த படம் கதை முழுக்க மிருணாளினியை பேஸ் பண்ணியே இருக்கிறதுனால அவங்களுடைய ஆக்டிங்கும் ரொம்ப கன்வின்சிங் பர்ஃபார்மன்ஸாகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த கதை முழுக்க அவங்கள சுற்றி தான் நடக்கிறதுனால அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு. பாடல்களும் இந்த படத்தோடைய மியூசிக்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் பெரும்பாலும் எங்கேயும் போர் அடிக்கலை. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாகவும் செகண்ட் ஹாஃபில் எமோஷ்னலாகவும் போச்சு. இந்த படம் பார்த்திங்கன்னா 2008 வெளியே வந்த ஷாருக் கான், அனுஷ்கா சர்மா நடிப்பில் வந்த ரப்னே பனாதி ஜோடியினுடைய பிளாட்டை தான் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதையும் இவங்க ரசிக்கும்படியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த படம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக எமோஷனல் சீனில் விஜய் ஆண்டனி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். சப்டலாக நடித்தாலும் எக்ஸ்ப்ரெஷன் கம்மியாக இருந்தாலும் அவருடைய எமோஷனல் சீன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். படத்தோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா படத்தில் எங்கேயுமே பெருசாக போர் அடிக்கலை. படம் காமெடியாகவும் ஃபேமிலி ட்ராமாவும் நல்லாவும் போச்சு.
இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு டீசென்ட் டு வாட்ச் ஃபிலிம் நான் சொல்லுவேன். ஃபேமிலியோட கண்டிப்பாக படம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் படம் இருந்துச்சு. போஸ்டர் தான் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக உருவாக்கியிருந்தாலும் படத்துக்கும் போஸ்டருக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேமிலி பார்க்கக்கூடிய படங்களாக தான் இருந்துச்சு. படத்தினுடைய மைனஸ்ன்னு சொல்லி பார்த்துக்கணும்னா விஜய் ஆண்டனிக்கே உரிய அம்மா சென்டிமெண்ட் தங்கச்சி சென்டிமெண்ட் இந்த படத்துலையும் கொஞ்சம் இருந்துச்சு. அது திணிக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. தங்கச்சியோட போர்ஷன் வந்து தேவையே இல்லை. அது படத்துக்கு கட்டாயமாக திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அது இல்லாமலும் அந்த படம் நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் அந்த சீனு தேவையில்லாத எமோஷனல் சீனு இதுக்கு கதையோட பெருசாக கனெக்ட் ஆகலை. அந்த தங்கச்சி கேரக்டர் ஒரு தேவையில்லாத கேரக்டராக தான் தெரிஞ்சுது. இந்த படத்துடைய இன்னொரு மைனஸ் பார்த்திங்கன்னா படத்தோட லென்த்தும் அதே நேரத்தில் நிறையா ரிப்பீட்டட் ஃப்ளாஷ் கட் இருந்துச்சு. 10 நிமிஷம் முன்னாடி நடந்த சீனை கூட கொஞ்சம் திரும்ப ரிப்பீட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. அது தேவையில்லாததாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் அமைஞ்ச ஒரு ஃபைட் சீனு அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சினிமேட்டிக்காகவே இருந்துச்சு. அந்த சீன்லாம் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஆட் பண்ணுங்கிறதுக்காக மட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி படத்துக்கு அது தேவையானு கேட்டால் தெரியாது. மொத்தத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மோசமாகவும் இல்லை, ரொம்ப ஆகாவோகவும் இல்லை, ஆனால் ஒரு எபோவ் ஆவரேஜாகவும் ஒரு டீசென்ட் வாட்ச் ஃபில்மாகவும் இருந்துச்சு. வீக்கெண்டில் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுற படமாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் ஓவரால் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் ரசிக்கப்படியாக இருந்துச்சு. விஜய் ஆண்டனி இது வரைக்கும் நடித்த படங்களில் இந்த படம் கொஞ்சம் பெட்டராகவே ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். இந்த கேரக்டர் அவருக்கு ரொம்ப நல்லாவே மேட்ச் ஆகிருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் ஒரு வாட்சபிள் மூவி. ஸோ இந்த படம் உங்கள் ஊர் தேட்டரில் கண்டிப்பாக ஓடிக்கிட்டு இருக்கும். வீக்கெண்டில் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த படம் எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை, அந்தளவுக்கு உங்களை டிசப்பாயிண்ட்டும் பண்ணாது. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பாருங்கள். கண்டிப்பாக ஃபேமிலியோடு ரசிக்கும்படியான படமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் வந்து காமெடியும் எமோஷனும் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். போர் அடித்தா ஒன் டைம் வாட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வீக்கெண்டில் போய் இப்போ ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. படம் நல்லா டீசெண்டாகவே இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் 5க்கு 3. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கானே அழுத்துங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற வீடியோ கிடைக்கும். தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட்டு இந்த சேனலுக்கு தேவை. நன்றி.